வாதாபி சூரன் எனதாபி சூரன் என்று சொன்னார் அந்த ரச்ச யோசனை அகல நிகழமுள்ள ரத்தனத்தை ஆளுகிறார் என்றார் என்று சொன்னார். நாங்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றோம்? எங்க வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? ஆய் உக்காந்துட்டு அந்த பயம் இல்லையா? அந்த பயம் எல்லாம் என்ன பண்ண அனைத்தும் அறியும். அனைத்து பேரும் தெரிஞ்சுக்காங்க. இந்த அமர உலகங்கள் நான் வருகிறான் பெரும் வீரனின் இரைச்சலை கேட்டான். அந்த பனிமலையும் அப்படியே கரைஞ்சி ஐஸ்கிரீம் மாதிரி ஓய்வோம்.
அதன் தவறும் அந்த பரமன் மலையும் எழுந்து அப்படி எங்களுடைய காலிலே பணிய மறுத்தால் அவர்களை பிடித்து மோதி அடித்து ரத்தம் நீரிட்டு வானத்தில் இதனால் கரிய மேகங்களாக சோர்ந்த மேகங்களாக காணக்கூடிய அவர்களுக்கு ஆதார் தொங்கல் பிடித்து ஆளால் ஒரு புனக்கு உதைத்து ஓடு தரிக்க கருங்குண்டு செங்குண்டு ஒற்கின்ற காண்பீர்களாக என்று போர் பலனை பாடக்கூடிய அளவிற்கு நானும் என்னுடைய அண்ணனும் வாழ்ந்து வருகிறேன். அதுவும் தவறவா சந்திரபாபு மகாராஜா மொத்த பேரு சதி பண்றான் நம்மளுக்கு. இவ்வளவு ஜனத்துல ஆடும்போது எனக்கு அதிசயமா இருக்குதுடா. ஜனத்துல நீ உங்க ஆச்சரியமா இருந்தா அரிசி எந்த வேலைப்பா வாங்கினேன் ஏன்டா என்னடா பண்ண மட்டும் வேணா பார்த்தது கூட பார்த்தா பிடிக்குது எப்படா இது ஏன்டா நானாடா எல்ஐசி ஏமாச்சி மெத்தூர் கட்டிக்கிறேன் எல்ஐசிலாம் ஏமாத்துறா அது வேற இதுடா எப்படியோ ஒண்ணு பொள்ளாச்சி கிள்ளாச்சி முத்தூர்ல மெத்த கட்டியாச்சு ஓகே வருகின்றார் என்றார் அந்த தேவர் மூவர் எங்களை கண்டு ரத்னாகிரி கோட்டையினுடைய அந்த கூட பயிர்ந்து ஏண்டா ரத்னாகிரி கோட்டையின் இளவரசன் சூரன் வருகின்றான் என்று தெரிந்து வேதமா முனிவர்கள் வேதம் பாடுவது ரம்பை விரோதமை இப்படி சொல்லக்கூடிய ஏடா செல்லப்பா ரம்பை ஊர்வசி மேலகா திலோத்தமன் 4 பேர் எப்படி தெரியலாம் தேவ மாதர்கள் பேர் கரெக்டா சொல்லவே நான் எனக்கு தெரியும் தேவ மாதர்கள் என்னை கண்டு நாட்டியம் ஆடுகின்றார். ஆமா அதுவும் தவறுவா நான் வந்து வெகு நேரமான என்னுடைய அண்ணன் ஐயோ நம்ம போய் வண்ணார பாக்கணும் அண்ணனே வண்ணா மட்டும் இழப்பு ஆனால் தம்பி என்னடா பேசுற? ஆனால் அண்ணா தம்பி உன்னுடைய தம்பி எனதாவி சூரன் நீங்களும் மன வருத்தத்தோடு என்ன அழைத்ததாக காவலர்கள் வந்து சொன்னார்கள். அது சமயம் என்னுடைய பாரதத்தை பணிய அண்ணாவே
கொடிய பாமன கமங்களுக்கு உன் தம்பி எனதாபிசூரன் அநேக கொடி வந்துடும் என்ன. ஆனால் தம்பி எனதாபிசூரன் பாதம் காணின்றி நின்ற பாதாரவிந்தத்தை நீ ஆதாரமாக செலுத்தப்படியாய் இந்த ரத்னாபுரி கோட்டையில் என்னுடன் இடதாபீஸ்வரா. ஆனால் அண்ணா ஆனால் தம்பி எனதாபிசரா நீங்களோ அழைத்த செய்தியை தெரிவிக்க வேண்டும். ஏனோ உங்களுடைய மகம் பாடி சோர்வாகவே என்னை வாழ்த்துவது என் மனசுக்கு புரிகிறது. ஆனால் தம்பி எனதாபிசரா உங்களை அழைத்த செய்தியை தம்பி உந்தனை அழைத்த செய்தி உன்னிடத்தில் நான் தெரிவிக்க வேண்டுமா? என்ன என்ன சொல்லு என்ன ஏன் வந்தது சொல்லு. சொல்வதற்கு வாயில்லை. பொருளாத தொல்லை வந்து நிறுத்திவிட்டது. என்ன தெரியுமா ஆனது தம்பி சொல்லு அண்ணா. போதே தம்பி எனதான் தம்பி தாக்கிட்டே நம்மை வேண்டி தவமாதி என்ன செஞ்சது நான் இருக்கேன். என்ன நடந்தது சொல்லி நாட்டிலே வலிமை கொண்டு என் வயதிய காலம் மாற்றே அழாமல்
நடந்த விஷயத்தை யனதாபிசூரா கைலாசூரனுக்கும் மாயாசூரனுக்கும் நாம் இருவரும் பிறந்து இப்படியே வாழ்ந்தால் சுகமில்லை என்று இந்த அவனி 56 தேசத்தையும் அடக்கி ஆள வேண்டும் என்று பரமேஸ்வரத்தில் சென்று சாகாவரத்தை பெற்று தேவர் மூவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று சாகாவரத்தை பெற்றோம். ஆமாம், நாம் இருவரும் சென்று வரத்தை வாங்கிவிட்டு நம்முடைய மனைமாரிடத்தில் சென்று வரவாங்கின பெருமையை தெரிவித்தோம். ஆமாம், அதுக்கு உன் அண்ணி என்ன தெரிவித்தால் நீங்கள் இருவரும் சாகாவரம் வாங்கிவிட்டீர்கள் என்று தெரிவிக்கின்றது. ஆமா, நான் ரத்னாபுரியா கோட்டையை ஆளக்கூடிய ராணி ரத்னாபுரி சுத்தி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஏதாவது வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டால் அல்லவா? அதற்கு உன்னிடத்தில் தம்பி யனதாபிசூரா உன் அண்ணி சொன்ன மொழிகளை கவனித்தாயா? நான் ரத்னாபுரி கோட்டையை சுற்றி பார்ப்பதற்கு எனக்கு என்ன வாங்கி வந்தேன் என்று தெரிவித்தார் அல்லவா? ஆமா, சொன்னீர்கள். உன்னிடத்தில் நான் என்ன தெரிவித்தேன்? தம்பி யனதாபிசூரா உன் அண்ணி சொன்ன மொழிகளை கவனித்தாயா? ரத்னாபுரி கோட்டையை சுற்றி பார்ப்பதற்கு யானைப்படை, குதிரைப்படை, காளான் படை இப்படி சொல்லக்கூடிய படைகள் எல்லாம் இருந்தால் நான் அந்த ரத்னாபுரி சுற்றி வருவேன் என்று உன் அண்ணி தெரிவித்தார் அல்லவா? ஆமா, சொன்னீர்கள். அதன் பிரகாரம் உன்னிடத்தில் நான் தெரிவித்தேன். ஆமா, நீயோ சென்று அந்த யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் மானிடத்தில் இல்லை, கிடையாது. ஆமா, தேவரிடத்தில் தான் இருக்கிறது. ஆமா, ஆகையால் அந்த தேவர் மூவரை எல்லாம் சிறைப்பிடித்து அடியென்று அடித்து நொறுக்கி அதாவதம் செய்து சிறையில் வைத்து யானைப்படை, குதிரைப்படை, காளான் படை இப்படி சொல்லக்கூடிய படைகள் எல்லாம் கொண்டு வந்து உன் அந்நியத்தில் சமர்ப்பித்து விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செய்த நானும் நீ சென்று விட்டே அல்லவா? அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? சொன்னால்தான் தெரியும். மாமன்மார் 3 பேரும் அந்த சென்று விட்ட பிறகு உன் அண்ணி குத்தி பார்ப்பதற்கு யானைப்படை, குதிரைப்படை, காளான் படை எல்லாம் கொன்று சென்று விட்ட பிறகு அந்த தேவர்கள் எல்லாம் சும்மா இருப்பார்களா? இல்லை, சிறையில் தவிக்கின்றார்கள். அம்மனிடத்தில் முறையிட்டு அம்மனும் இந்த சூரனை சும்மா விடக்கூடாது, சிறையில் வைத்து அதாவது செய்கின்றாரு. அந்த தேவர்கள் எல்லாம் மீட்க வேண்டும் என்று 5 பாலகனை உற்பத்தி செய்து அதை 5 மக்களை உற்பத்தி ஆக்கி நம்ம சேனைகள் எல்லாம் அடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அம்மனுடைய உத்தரவுதவால் வந்து நம்ம சேனைகள் எல்லாம் மாமன்மார் 3 பேரும் மந்திரிமாரி 5 மந்திரியும் 7 மந்திரியும் எல்லா சமராஜ உத்தரத்துக்கு அனுப்பி வைத்தேன். அவர் எல்லாரும் ஆண்டு மடிந்து விட்டார்கள். அண்ணா, சாகாவரத்தை பெற்ற என் தம்பி அப்படி சொல்ல இருக்கும் போது நமக்கு என்ன கவலை என்று மனதில் எடுத்துக் கொண்டு நானே நேரில் சென்று அந்த வன்னிய பொடிப்பைகளை சண்டையிட்டேன். வன்னியனிடம் சண்டையிட்டேன். அந்த வன்னியனோ உன்னிடத்தில் பொருள்கள் கையில் கதாயம் இல்லாதபடியால் இன்னும் வெறுமையாக நிற்கின்றாய், ஆகையால் நீ சண்டை செய்ய இயலாது என்று நாளைவா என்று சொல்லிவிட்டார். அப்படி சொல்லிவிட்ட போதிலும் நம்முடைய தம்பி யனதாபிசூரன் தேவ மாதவிகளை சிறைப்பிடித்தவர். அவன் இருக்கும் போது நான் என்ன கவலைப்பட வேண்டும் என்று எண்ணி உன்னை சமரிக்க அழைத்திருக்கின்றேன். நீ ஒரு அனகலம் சென்று அந்த வந்த எதிரிகளை வென்று படித்து அதாவது செய்து கொடியில் சென்று இணைக்குள் வருவாய். ஆகட்டும். என்னுடைய அண்ணன் பேச்சு பிரகாரம் அந்த வன்னிய படைகள் நம்முடைய படைகளை இங்கே நசுக்கி வருகின்றார்களாம். அவர்கள் அடித்து அடித்து உடைத்து நம்முடைய மாமன்மார்களை அடித்து விட்டிருக்கிறார்கள். 3 மாமன்மார்களும் அடிந்திருக்கிறார்கள். அதை கேட்ட 7 மந்திரி 5 மந்திரி 7 மந்திரி எல்லாருமே மடிந்து விட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே என்னுடைய அண்ணன் மனம் வருத்தத்துடன் என்னை அழைத்து யுத்தகலம் சென்றிருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய மனைவி மாளிகை இடத்தில் தாம்பலம் பெற்று செல்ல வேண்டும். அவளை அழைத்து வர வேண்டும்.